அப்புறம் இன்னொரு விஷயம் கௌரி, தப்பி தவறி கூட எந்த காரணத்தை கொண்டும் அந்த வாசுகி பாம்போட தவத்தை கலைச்சிடாம, அத தொந்தரவு செய்யாம அந்த பவளமணிய துர்கா எடுத்து உன்னோட கையில ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கும் போது நீ இழந்த சக்தி எல்லாத்தையும் மறுபடியும் பெறுவங்கிறது உன்னோட ஜாதகத்துல எழுதப்பட்ட விதி. ஒருவேளை தவத்துல இருக்கிற அந்த வாசுகி பாம்புக்கு துர்காவால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னா அந்த வாசுகி பாம்போட சர்ப்ப தோஷத்துக்கு அவ ஆளாயிடுவா. கைய நீட்டுமா. கௌரி, நான் இப்போ உன் கையில கொடுத்திருக்கிறது ஆபத்தான குழப்பமான நேரத்துல உங்களை தற்காத்துக்கிற வஸ்திரம். சமயம் அறிந்து இதை நீ பயன்படுத்திக்கோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த பவளமணி உன் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சன்னதியில வச்சு மனமுருகி அம்மன் கிட்ட வேண்டும் போது நீ இழந்த சக்தி உனக்கு மறுபடியும் கிடைக்கும். அப்புறம் உனக்கு அந்த சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த புனிதமான பவளமணிய அம்மன் சன்னதியில் இருக்கிற கிழக்கு பக்கம் குழி தோண்டி புதைச்சிடு கௌரி. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், உனக்கு மறுபடியும் கிடைச்ச இந்த சக்திய உன்னோட குடும்ப உறவுகளோட சுயநலத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சித்தப்பா, அந்த மாசாணி அம்மனோட அருளும் வேதவள்ளி அம்மாவோட ஆசீர்வாதமும் நம்ம கூட இருக்கு. அதனால நாம எதுவும் யோசிக்காம இப்பவே நம்ம கழுகுமலைக்கு போகலாம். நீங்களும் வாங்க சித்தப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடவுள் மேல உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்காக நான் வரேன். வாங்க போலாம். வா. ஓம் ரீம் வா. துர்கா, வாசுகி பாம்பு சரியான நேரத்துக்கு வந்துரும். அது வர வரைக்கும் நாம இங்கதான் காத்துட்டு இருக்கணும்.
வாசுகி நாகம் தவத்த ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் சரியான நேரம். அதனால நீ இப்பவே போய் அந்த நாகமணியை எடுத்தா மட்டும்தான் சரியா இருக்கும். அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் அந்த வாசுகி பாம்பு தொந்தரவாயிடக்கூடாது. நம்ம கும்பிடுற மாசாணி அம்மனையும் மனசுல நினைச்சிட்டு அந்த வாசுகி அம்மனை நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடி எடுத்து ரொம்ப கவனமா போ துர்கா. துர்கா, நான் வேணா வரவா? இல்ல சித்தப்பா, நம்ம போக கூடாது. வாசுகி பாம்போட தவம் கலைஞ்சிருச்சே. மாசாணி அம்மா, நீதான் எனக்கு வழி காட்டணும். துர்கா, துர்கா, சின்னையா! துர்கா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? துர்கா, 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 துர்கா! கௌரி, அதான் பவளமணி உன் கைக்கு கிடைச்சிருச்சுல்ல, அதை வச்சு அடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பாரு. நான் துர்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், நீ உன்னோட வேலையை பாரு. துர்கா, துர்கா, என்ன பாரு. துர்கா, துர்கா, என்ன பாரு. துர்கா, என்ன பாரு. துர்கா, உனக்கு ஒண்ணும் ஆகாது.
துர்கா சீக்கிரம் போங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ துர்காவோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். சத்யா நீ சொன்ன மாதிரி துர்காவோட வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேன். பாவம் துர்கா, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் ஆகவும் விட மாட்டேன். சிஸ்டர், துர்காவுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைல்ல? நான் போய் பார்க்கலாம். சார், நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம ரிலாக்ஸா இருங்க. உள்ள பேஷண்ட் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்ப எல்லா டீடைலையும் சொல்லுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. பரமேஸ்வரி தாயே, துர்காவோட உயிரை பணியமா வச்சு இந்த பவளமணியை எடுத்து கொடுத்துட்டா. அவ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்திட்டா. ஆனா இப்போ சித்தப்பா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு. அவளுக்கு எதுவும் ஆக கூடாதுமா. என் துர்காவுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா கூட என்னால தாங்க முடியாதுமா. இந்த சூழ்நிலையில என்னால என்னைக்குமே எனக்கு கிடைக்கிற இந்த தெய்வ சக்திய இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தினதே இல்ல. இதுக்கப்புறமும் நான் பயன்படுத்த போறது இல்ல. எனக்கு கிடைக்க போற இந்த தெய்வ சக்திய சொந்த விருப்பத்துக்காக என் ரத்த சம்பந்தப்பட்ட
இந்த மாதிரி யாருக்காகவும் பிரயோகிக்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. எனக்கு கிடைக்க போற சக்தியால என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் ஊர் மக்களையும் தான் காப்பாத்துவேன். ஆனா எனக்காக உயிரையே விட துணிஞ்ச என் துர்காவுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுமா. நீதாமா என் துர்காவை காப்பாத்தணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்க துர்கா மறுபடியும் பழைய துர்காவா எழுந்து வந்து என் கூட பேசணும், சிரிக்கணும், எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும். இதெல்லாம் நீதாம்மா பண்ணணும். நான் கொண்டு வந்திருக்கிற அந்த பவளத்தை நீ காணிக்கைய எடுத்துக்கிட்டு நான் இழந்த என் தெய்வத்தோட அருள் பெற்ற சக்திய திரும்ப கொடுத்துருமா. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. துர்காவுக்கு என்ன ஆச்சு? ஆமா, நீங்க யாரு? நான் துர்காவோட ஹஸ்பண்ட். இப்போ வரைக்கும் உங்களை செக் பண்ணி பார்த்ததில்ல? ஒன்றும் இல்லை, டைமுக்கு சரியாக சாப்பிடாதனால உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கு. அதனால தான் இப்போ கூட எனர்ஜிக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். அவங்க இப்போ மயக்கத்தில் தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே கண் முழிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. சரிங்க டாக்டர். நர்ஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பார்த்துக்கோங்க சார். சார், அவங்க மயக்க தெளிஞ்சோன்னு நானே உங்களை கூப்பிடுறேன். இங்கே கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. சார்,
உங்க ஒய்ஃப் மயக்கம் தெளிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க. ஓகே. துர்கா, துர்கா, பயப்படாத துர்கா. உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மெல்ல கண்ணை திறந்து பாரு. சின்னையா, சின்னையா, எனக்கு உங்க குரல் மட்டும்தான் கேக்குது சின்னையா. உங்களை என்னால பார்க்க முடியல சின்னையா. சின்னையா, என்ன துர்கா சொல்ற? சின்னையா, நான் உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன். என்ன சொல்ற பாரு. என்ன சின்னையா, இப்பவும் உங்க குரல் மட்டும்தான் கேக்குது சின்னையா. எனக்கு எல்லாமே இருட்டா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. துர்கா என்ன சொல்ற நீ? சின்னையா, டாக்டர், டாக்டர். துர்கா, என்னாச்சு? டாக்டர், துர்காவால எதுவும் பார்க்க முடியலன்றா. ஓகே, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. பாருங்க. அந்த ஐ டிராப்ஸ் கொஞ்சம் எடுங்க. ஓகே டாக்டர். இந்தாங்க டாக்டர். கண்ணை நல்லா ஓபன் பண்ணுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ஐ டிராப்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ½ கழிச்சு ஃபுல்லாக ஐ செக் பண்ணிக்கலாம், சரியா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் ½ கழிச்சு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பிளராக கூட தெரியலாம். அதுக்காக நீங்கள் பயந்துடாதீங்க, ஓகே? சரி, ஒரு ½ கழிச்சு ஐ செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. துர்கா, துர்கா. சின்னையா, நீங்க எங்க இருக்கீங்க சின்னையா? எனக்கு இப்பவும் அப்படிதான் தெரியுது. என் கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியல, என்னால பார்க்க முடியல. சின்னையா, நீங்க எங்க இருக்கீங்க? துர்கா, துர்கா. சின்னையா, ஒண்ணும் இல்ல, நீ பதட்டப்படாத, பயப்படாத. எனக்கு நான் பயமா உன் பக்கத்துல தான் இருக்கேன். பேசுறது மட்டும்தான் கேக்குது, எதுவுமே தெரியல சின்னையா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னையா. கௌரி பத்திரமா நல்லபடியா வந்துட்டாளா சின்னையா? துர்கா, கௌரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். என்னாச்சு? சரியா? டாக்டர், ஐ டிராப்ஸ் போட்டும் அப்படியே தான் இருக்கா, ஒண்ணுமே தெரியலையா? என்னன்னு பாருங்க டாக்டர். சார், நீங்கள் பேனிக் ஆகாதீங்க சார். நீங்கள் கொஞ்சம் ½ வெளியே இருங்க. நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன், அப்புறம் நீங்கள் வாங்க. துர்கா, துர்கா, நீ கௌரிய பத்தியோ வேற எதை பத்தியும் யோசிக்காத. டாக்டர் உன்னை கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் வெளியில இருக்கேன். நீ பயப்படாத. சின்னையா, சின்னையா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க சின்னையா. என் பக்கத்துல இருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னையா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இங்க தான் இருப்பேன். உனக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? முதல்ல டாக்டர் உன்னை செக்அப் பண்ணட்டும். நான் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். அப்போ பாருங்க டாக்டர். கௌரிமா, அங்க பிரச்சனையா? அங்க இருக்காரு. சித்தப்பா, சித்தப்பா, துர்காக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? துர்காக்கு ஒண்ணும் ஆகலையே. சித்தப்பா, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு? என் துர்கா எப்படி இருக்கா? சொல்லுங்க சித்தப்பா.
பாப்பா நீங்க அழாதீங்க கௌரிமா. துர்காவுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க வேணா பாருங்களேன், டாக்டர் வந்து அசோக் ஐயாவை கூப்பிட்டு துர்காவுக்கு எதுவுமே இல்ல, நீங்க தாராளமா வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லுவாரு பாருங்கம்மா. துர்கா, அம்மா அழுவாதீங்கம்மா. துர்கா, கௌரிமா கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. போங்க போங்க போங்க, உள்ள போங்க. துர்கா, துர்கா, சின்னையா, துர்கா, கௌரி, கௌரி, துர்கா, கௌரி, துர்கா, கௌரி, துர்கா, துர்கா, என்னாச்சு துர்கா உனக்கு? சித்தப்பா உனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்றாரு. கௌரி, நீ வந்துட்டல, எனக்கு அது போதும். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன் கௌரி. நீ இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரே வந்துச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அசோக், டாக்டர் சொல்லுங்க டாக்டர், என்ன ஆச்சு? அது வந்து இதை எப்படி உங்ககிட்ட நான் கன்வே பண்றதுனே தெரியல. ப்ளீஸ் டாக்டர், எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க டாக்டர். டாக்டர், நான் அவளோட ஹஸ்பண்ட். எதுவா இருந்தாலும் மூடி மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். துர்காக்கு என்ன ஆச்சு? இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்லை. இதை கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்லித்தான் ஆகணும். ஐயோ டாக்டர், நீங்க சொல்ல வரத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க ஒய்ஃபுக்கு டோட்டலா கண் பார்வை போயிடுச்சு. இனிமே இவங்களுக்கு கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சின்னையா, சின்னையா, கௌரி, சின்னையா, இனி நான் உங்களை பார்க்கவே முடியாதா? எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. மாசாணி அம்மா, எனக்கு இப்படி நடக்குது. கடவுளே. துர்கா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். நான் உன் பக்கத்துல இருக்கேன் துர்கா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கு துர்கா. உனக்கு பார்வை இல்லைனாலும் நான் உன் கூட இருக்கேன். டாக்டர், என்ன டாக்டர், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல, பெட்டரா இருக்கான்னு சொன்னீங்க. இப்போ என்னடானா சார், இந்த மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் சொல்றீங்க. நாங்க என்ன சார், பண்றது டாக்டர்? சார் டென்ஷன் ஆகாதீங்க என்ன சார். பண்றது? சார், இந்த மாதிரி நேரத்துல பதட்டப்படாதீங்க சார். இப்போ அவங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட் தான். முதல்ல அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க. கௌரி, கௌரி. டாக்டர், டாக்டர், துர்கா ரொம்ப நல்லவ. நீங்க பொறுமையா டைம் எடுத்து நிதானமா செக் பண்ணிட்டு துர்காவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர், என் துர்கா மறுபடியும் எனக்கு பழைய மாதிரி வேணும். மறுபடியும் என் சித்தியை செக் பண்ணிட்டு என் துர்காக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுங்க டாக்டர். உங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. அதே நேரத்துல நாம என்னதான் அழுது புலம்புனாலும் நடந்து முடிஞ்சதை யாராலையும் மாற்ற முடியாது. டாக்டர், இதுக்கு வேற சொல்யூஷன் எதுவும் இல்லையா? இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்க ஒய்ஃபுக்கு இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இது வரைக்கும் நான் எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ணதே இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? சிலருக்கு பிறவிலேயே கண்ணு இல்லாம போகும். ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாம போகும். ஆனா இந்த கேஸ் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனை இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அதனால இதுல இன்னும் எக்ஸ்பர்ட்டா இருக்க டாக்டர் டீமை வர வச்சு தான் இதை குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் என்னால் எதுவுமே உறுதியா சொல்ல முடியாது. ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்ப துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்ப வராதா டாக்டர்? எங்களுக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க ஒய்ஃப் மறுபடியும் பழைய மாதிரி வரணும்னு வேண்டிக்கோங்க. ஆனா இப்போதைக்கு நீங்க கேட்குற எந்த கொஸ்டினுக்கும் என்கிட்ட ஆன்சர் இல்லை. சாரி அசோக்.
அந்த கழுகுமலையை நோக்கி நீ போறப்ப 7 ஆபத்து உன்னோட துர்காவை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். மாசாணி அம்மா அந்த பவளக்கல்லை எடுக்கும்போது என் மனசுல உள்ள எல்லா பாரத்தையும் உன்கிட்ட தூக்கி வச்சுட்டு தானே நான் போனேன். நீ என்னையும் துர்காவையும் கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் போனேன். வேதவள்ளி அம்மா சொன்னதையும் இந்த டாக்டர் சொன்னதையும் கேட்கும்போது எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் துர்காக்கு எதுவும் ஆயிடாம நீதாம்மா கூட இருந்து பாத்துக்கணும், நீதாம்மா காப்பாத்தணும். அத்தை, என்ன வீணா? அத்தை, வர இரு. என்ன அங்க பாருங்க. துர்கா பார்த்து வா, கதவு கிட்ட வந்தாச்சு. நிதானமா கால் எடுத்து வை. பார்த்து பார்த்து. காவேரி, போய் என்னன்னு விசாரி. நம்ம ரூமுக்கு போலாம். டேய், முதல்ல நில்லுடா. எதுக்குடா இவளை கூட்டிட்டு வந்தீங்க? நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன பண்ணாலும் அதை தட்டி கேட்க இந்த வீட்ல யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தான் இந்த கண்ட்ராவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கீங்க? பாத்தியாக்கா இவ எப்படி பேசுறான்னு? என்னடா இப்ப நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு நான் குதிக்காம ஆரத்தி எடுத்து நீ வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமான்னு கூப்பிடணுமா? பெரியமா, அம்மாவை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் வர வர ரொம்ப எமோஷனலாவும் டென்ஷனாவும் பேசிட்டு இருக்காங்க. காவேரி பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அவ கரெக்டா தான் பேசுறா. இவ வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இவள மறுபடியும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கனா அத பாக்குற எங்களுக்கு எவ்வளவு வயிறு எரியும். சொல்லுங்க தம்பி, அத்தை கேக்குற இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாதா? முடியாது. ஏன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான காரியம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி வேணும்னு செய்றீங்கன்னு இங்க யாருக்குமே புரியல. இந்த துர்காவை நீங்க என்னைக்கு கல்யாணம் பண்ணி தொலைச்சீங்களோ அப்ப இருந்து இலவச இணைப்பு மாதிரி கூடவே இந்த குட்டி பிசாசும் ஒட்டிக்கிட்டு வந்துடுறா. இந்த அநியாயம்லாம் இந்த வீட்ல மட்டும்தான் நடக்குது. ஏய், என்னடி முறைக்கிற? அப்படியே என்னை எரிக்கிற மாதிரி பாக்குற? நான் ஒன்னும் அசோக் கிட்ட இல்லாததும் பொல்லாததையும் சொல்லலையே. கடல் அமைதியா இருக்கிற இடத்துல ஆழம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதுக்காக ஆழம் தெரியாம காலை விடக்கூடாது. வாடி வா. இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் வராததுமா உனக்கு இவ்ளோ ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா? ஒன்ன சொல்லி தப்பு இல்லடி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அசோக் தான். இங்க பாருடா, நாங்க இந்த வீட்ல இருக்கணும்னு நீ நினைச்சினா முதல்ல இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. இவங்க இங்க இருந்தாங்கன்னா நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவோம். சின்னையா,
என்னால இந்த குடும்பத்துல சண்டை நடக்க வேண்டாம். அதனால நான் இங்க இருந்து கிளம்பி போறதுதான் எனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. கௌரி வா, நாம நம்ம ஊருக்கே போயிடலாம். இங்க இருந்து நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். வா. துர்கா, ஏ கௌரி நில்லு. நீ உண்மையிலேயே என் மேல மரியாதை வச்சிருக்கேனா நீ இந்த வீட்ல தான் இருக்கணும். நீ பேக முதல்ல கீழே வைன்னு சொல்றேன்ல. அத்தை, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்கிற மாதிரி அசோக்கே இவள போக வேணாம்னு சொல்றாரே. டேய், உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சா? இவள ஒரு கேவலமான கேடு கெட்டவ. இவள முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்து. இவ இந்த வீட்ல இருந்தானா நம்ம குடும்பத்துக்கே ஒரு பெரிய தரித்திரம் பிடிச்ச மாதிரிடா. முதல்ல இவளுங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லு. ஏய், என்ன நின்னுட்டே இருக்கீங்க? வெளியில போங்க. அம்மா! டேய், என்னடா அம்மா? ஏண்டி, உனக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே இல்லையா? என் பையன் கூப்பிட்ட உடனே நீ இந்த வீட்டுக்கு வந்துருவியா? உண்மையிலேயே நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து வெளியில போயிடு. அம்மா, நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் மீறி போறது காவேரியா இல்ல நீயாடா? எல்லாருமா சேர்ந்து உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தோம்ல, அதான்டா இன்னைக்கு வளர்த்த கடா எங்களையே எட்டி உதைக்குது. துர்கா, அழாத. அம்மா, இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே வேதவாக்கா கண்ணை மூடிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு சத்யானி மட்டும் என்ன கூப்பிட்டு திட்டி புத்திமதி சொல்லேனா இந்த மரமட்டைக்கு ஏறி இருக்காது. நான் செஞ்சது பெரிய தப்புன்னு தெரிஞ்சிருக்காது. துர்கா விஷயத்துல நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு அவங்க எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்னோட மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால்தான் நான் துர்காவை பார்க்க கிளம்பி போனேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? உன்னை இப்படி ஒரேடியா மாத்துனது அவதானா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளே 8 வருஷம் ஆகியும் இந்த ஜமீனுக்கு ஒரு வாரிச பெத்து கொடுக்க துப்பு இல்லாதவ. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நல்லது கெட்டதெல்லாம் பேசலாமா? கல்யாணம் பண்ணி என் மூத்த பையன் வாழ்க்கைய அவன் நாசம் பண்ணிட்டா. இப்ப என்னடானா உனக்கு தப்பு தப்பா ஏதேதோ சொல்லி கொடுத்து உன்னோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறா. நிறுத்துங்க. இப்ப என்னோட அண்ணி என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னா அவங்களை இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட அக்காவை கூட கூட ஏத்து பேசிட்டு இருக்க? அத்தை, இன்னுமா தெரியல உங்களுக்கு? அதான் வார்த்தைக்கு வார்த்தை என்னோட கொழுந்தனாரு பெரிய அண்ணியோட புராணம் பாடுறாரே, அப்பவே தெரிய வேணாமா இது யார் பார்த்த வேலைன்னு? நடக்கிற அநியாயம் எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கடவுள் எப்பவுமே கெட்டவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டா கூட நல்லவங்க வேண்டத மட்டும்தான் நிறைவேற்றி வைப்பாரு. பாத்தீங்களா அத்த, இவங்க எல்லாரும் மொத்தமா ஒண்ணு கூடி நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. அண்ணி, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? நீங்க எப்ப பார்த்தாலும் எரியற விளக்குல எண்ணெயை ஊத்துற மாதிரி அவங்களுக்கு ஒத்து ஒத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இல்ல நீங்களே தெனாவட்ட இந்த வீட்ல இருக்கும்போது யாரு மனசையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற துர்கா இந்த வீட்ல ஏன் இருக்க கூடாது? துர்கா இனிமே இந்த வீட்ல தான் இருப்பா. ஒருவேளை
துர்கா இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வேணா கிளம்பி போயிட்டே இருங்க. டேய், என்ன பேச்சுடா பேசுற? சத்யா உனக்கு எப்படி அண்ணியோ அதே மாதிரி தானடா வீணாவும். அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எங்கிருந்தோ வந்த இந்த வேலைக்காரிக்காக இந்த வீட்டு மருமகளை வெளியில போக சொல்ற? கடைசியா உன்னை பெத்த அம்மாங்கிற உரிமையில உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். இந்த துர்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறியா இல்லையா? உனக்கு நாங்க முக்கியமா இல்ல இந்த துர்கா முக்கியமா? இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது? நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னா நான் வெளியே அனுப்பணும். சரியோ தப்போ எல்லாரும் ஒண்ணு கூடி துர்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. அப்படி என்னடா எங்களை விட இவ உனக்கு பெருசா செஞ்சிட்டா? என்ன செஞ்சாலா? இப்ப இந்த இடத்துல நின்னு நான் உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே துர்கா தான். டேய், என்னடா சொல்ற? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலமா, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு. உங்களுக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு உசுர் கொடுத்தது துர்கா தான். இவ மட்டும் இல்லைனா இந்நேரம் என்ன எரிச்ச சாம்பல் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது, தெரியுமா? அது டே அசோக், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்காக தியாகம் பண்றீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எங்கிருந்தோ வந்த துர்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு அவளோட கண் பார்வை எடுத்து நிக்கிறா. என்னால மட்டும்தான் துர்காவுக்கு கண்ணு போச்சு. அதனால இனிமே நான் தான் அவளை பாத்துக்க போறேன். துர்கா, நீ வார்த்தைக்கு வார்த்தை சின்னையாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன்னு சொல்லுவ. இப்ப உண்மையிலேயே நீ அதை செஞ்சு காட்டிட்ட துர்கா. என்ன மன்னிச்சிடு துர்கா. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். இங்க இருக்கிற எல்லாருக்கும் மறுபடியும் தெளிவா சொல்றேன். இதுக்கு முன்னாடி இத்தனை நாள் பெரியப்பா சொன்னதையும் நீங்க சொன்னதையும் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. இதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேளுங்க. இனிமே துர்கா இந்த வீட்ல தான் இருப்பா. அவளுக்கு துணையா கௌரியும் இந்த வீட்ல தான் இருக்கணும். இது என்னோட ஆர்டர். இனிமே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வா துர்கா, பேக் எடுத்துட்டு வா. பாத்தீங்களா அத்தை, அவ முறைச்சிட்டு போறது?
தகுந்தது போல நம்மள மாத்திக்கொள்ள முடியுமே தவிர அந்த விதிய யாராலையும் மாத்தவே முடியாது. தெரியாம நடந்தா அதுக்கு பேரு தவறு. ஆனா எல்லாமே முன்கூட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா அதுக்கு பேரு தப்பு. தெரியாம நடந்த தவறுக்கு பரிகாரம் இருக்கு. ஆனா தெரிஞ்சே நடந்த தப்புக்கு எந்த பரிகாரமும் இல்ல கௌரி. நான் தான் உங்ககிட்ட கழுகு மலைக்கு போறதுக்கு முன்னாடியே எச்சரிச்சு சொன்னேன். எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் வாசுகி அம்மனை தொந்தரவு செஞ்சிடவே கூடாது. உங்களோட கவனக்குறைவால அங்க பெரிய தப்பு நடந்து போச்சு. இப்ப அவ அம்மனோட சாபத்துக்கு ஆளாயிருக்கா. இதுல இருந்து அவளால மீண்டு வர முடியாது. இந்த விஷயத்துல உன்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தியோ இல்ல என்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தியோ எதுவுமே துர்காவை காப்பாத்தாது. அந்த வாசுகி அம்மனோட உத்தரவு இல்லாம உலகத்துல இருக்கிற எந்த தெய்வ சக்தியாலையும் துர்காவுக்கு இழந்த பார்வைய மறுபடியும் கொடுக்க முடியாது. அம்மா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, இந்த மரண பரீட்சை இல்ல, நானே தனியா எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன், இதுல யாரையும் தனியா கூட்டிட்டு போக வேண்டான்னு நான் உங்ககிட்ட சொன்னேம்மா. ஆனா நீங்க தான் அந்த பவளமணிய ஒரு சுமங்கலி பொண்ணுதான் எடுக்கணும், அது வேற யாரும் இல்ல, உன் சித்தி துர்கா தான்னு சொல்லி வழி காட்டினீங்க. இப்ப பாருங்க, எனக்கு சக்தி கிடைக்கணுங்கிறதுக்காக, என்னோட சுயநலத்துக்காக என் துர்காவோட கண்ணு போயிடுச்சு. அவ உயிரை பணிய வச்சு எனக்காக இவ்வளவு பண்ண அவளுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியலையேம்மா. என் துர்காக்கு கண்ணு போக நானே ஒரு காரணமா ஆயிட்டனே. என் துர்காக்கு வாசுகி அம்மன் சாபம் கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய நானே உருவாக்கிட்டனே. இப்ப என்னோட துர்கா வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு. நான் பிறந்ததும் என் அம்மா என்னை என் சித்தி கிட்ட கொடுத்துட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் என் துர்கா தான் எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து பார்த்துக்கிட்டா. எனக்காக எவ்வளவோ என் துர்கா கஷ்டப்பட்டிருக்கா. என்னதான் எனக்கு தெய்வ சக்தி இருந்தாலும் எனக்கு பல முறை ஆபத்து வந்திருக்கு. அந்த நேரத்துல என் சித்தி தான் என்னை காப்பாத்திருக்கா. எனக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் துர்காக்கு என்னால இப்ப வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை கூட என்னால கொடுக்க முடியலையேம்மா. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவளுக்கு கல்யாண வாழ்க்கையிலயும் சந்தோஷம் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு போய் அந்த வீட்லயும் அவளுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லம்மா. துர்காவால எப்பவுமே எனக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனா என்னால துர்காக்கு இது வரைக்கும் ஒரு நல்லது கூட நடந்தது இல்லம்மா. எனக்கு பெத்தவங்க இல்லாததால இந்த உலகத்தை இது வரைக்கும் என் துர்காவோட கண்ணாலதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் துர்காக்கே கண்ணு தெரியாம போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, கௌரி, நீ சொல்றத கேட்டு என்னால பரிதாபப்பட முடியுமே தவிர இதுக்கு நான் பரிகாரம் சொல்ல முடியாது. அந்த வாசுகி அம்மனோட சாபம் சாதாரணமானது கிடையாது. ஏன்னா நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சரித்திரம் ஒண்ணு இருக்கு. அது நாகராஜ்யம். இந்த பூமியில முதல்ல ஒரு சில புழு போல உருவானதுதான் இந்த நாக இனம். காலங்கள் செல்ல செல்ல எல்லா உயிரினங்களும் கடவுளை நோக்கி தவம் செய்ய தொடங்குச்சு. அப்படி இருக்க நாக இனமும் கடவுளை நோக்கி தவம் செய்ய தொடங்குச்சு. அதுல ஒரு நாகம் 100 வருஷம்
தொடர்ந்து தவம் பண்ணதுனால அந்த நாகம் பண்ண தவத்தோட சக்தியால இச்சாதாரி நாகமா மாறுச்சு. ஒரே நேரத்துல ஆரம்பிச்சு தொடர்ந்து 100 வருஷம் கடுமையான தவம் செய்யக்கூடிய இச்சாதாரி நாகங்கள் நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தியை பெற்று 1000 வருஷம் தவம் செய்யற நாக இனத்தோட முடிசூடா நாகராஜ்யமான வாசுகி பரம்பரையில சேருது. வாசுகி பாம்போட பரம்பரையில இருக்கிற நாகங்கள் மனித இனத்தோட பார்வையில படாம யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காம தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில சாதாரண மனுஷங்க குறுக்கிட்டு அந்த பாம்புக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு சாபமா மாறிடும். துர்கா வாங்கியிருக்கிற சாபமும் அப்படித்தான். வாசுகி அம்மன் தவத்துல இருந்தப்போ அந்த துர்கா அமைதியா போய் அந்த பவளமணியை எடுத்துட்டு வந்திருந்தா இதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. ஆனா வாசுகி அம்மனோட தவத்தை அவ கலைச்சதுனால வாசுகி அம்மன் தன்னோட கண்ணுல துர்காவோட முகத்தை பதிய வச்சிருச்சு. தவத்துக்கு பேர் போன கஷ்யபர் கத்ருவோட மகன்கள்ல ஒருத்தர் தான் இந்த வாசுகி. ஆதிசேஷன் திருமால சரணடையும் போது வாசுகி சிவபெருமான நோக்கி தவம் இருந்ததா சொல்லுவாங்க. வாசுகியோட தவத்துல மனம் மகிழ்ந்த சிவபெருமான் வாசுகி கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த வாசுகி அம்மன் தன்னுடைய இந்த பிறவி முடியும் வர ஈசனோட கழுத்துல நாக ஆபரணமா இருக்கணும்னு கேட்க சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வரத்தோட பிரதிபலனா வாசுகி அம்மனுக்கு கிடைச்சதுதான் பவளமணி. நாகபஞ்சமி அன்னைக்கு வாசுகி பாம்பு தன்னுடைய 1000 வருஷ விரதத்தை ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கு போய் அந்த பவளமணிய நான் உங்களை எடுக்க சொன்னேன். ஆனா துர்கா அந்த வாசுகி அம்மனோட தவத்தை கலைச்சதுனால அதோட சர்ப்ப தோஷத்துக்கு ஆளாயிட்டா. இனிமே யாரு நினைச்சாலும் துர்காவுக்கு பறிபோன பார்வைய திரும்பவும் கொண்டு வர முடியாது. காவேரி, அக்கா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் பதட்டமா நடந்துட்டு இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்காதா. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா கிடையாது. நாம வளர்த்து வச்சிருக்கோமே அசோக்னு ஒருத்தன், அவன்தான் இப்ப மறுபடியும் அவள் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். அத்தை, நீங்க சொல்றது சரிதான். நம்ம அசோக பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவன் அவனாவே இல்ல. அதுக்கு காரணமே அந்த ஆள் மயக்கி துர்காதா. ஒவ்வொரு தடவையும் அவ வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு வீராப்பா கிளம்பி போவா. ஆனா மறுபடியும் ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சு வீட்டுக்குள்ள வந்துருவா. இவ ஏதோ ஊர்ல இருந்து வந்த ஊர் நாட்டா. இவ்வளவு தூரம்லாம் இவளுக்கு தெரியாதுன்னு நாம தான் தப்பு கணக்கு போட்டுட்டோம். எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியில போன அவதான் பக்காவா ஒரு பிளான போட்டு அசோக்க வர வச்சிருக்கா. நேத்து வரைக்கும் நாம சொன்ன எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு இருந்த அசோக்க நல்லா மை வச்சு மயக்கி அவளை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கா. எனக்கு என்னமோ அந்த கௌரி தான் நம்ம அசோக்கு ஏதோ ஒரு வசியம் பண்ணி துர்கா பின்னாடியே சுத்துற மாதிரி பண்ணிருக்கான்னு தோணுது. அக்கா, அவங்க 2 பேரும் இப்படி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தா அந்த துர்காதா நம்ம குடும்பத்துக்கு முதல் வாரிசை பெத்து கொடுப்பாக்கா.
அது மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளவுதான்க்கா. நானே அவ இந்த வீட்ல இருக்க கூடாது, எப்படியாவது அவளை நிரந்தரமா துரத்தணும்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாருமே அவளை பார்த்து பரிதாபப்படணும்னு சும்மாவே நடிப்பா. பத்தாததுக்கு இப்ப கண்ணும் தெரியல. இந்த ஒரு காரணத்தை வச்சே பெருசா சீனை போட்டு இங்கேயே ஒரேடியா தங்கிடலான்னு இந்நேரம் பக்காவா பிளான் போட்டிருப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப கஷ்டமான காரியம். நான் என்ன பண்றது வேதவல்லி அம்மா? அந்த வாசுகி அம்மன் வேணும்னா என்னோட உயிரை கூட எடுத்துக்கட்டும். இந்த சாபத்தை நானே ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட துர்காக்கு கண் பார்வை மறுபடியும் கிடைக்கணும். பவளமணி எடுத்ததுக்காக எனக்கு கிடைச்ச அந்த தெய்வீக சக்திய மறுபடியும் அந்த வாசுகி அம்மனை எடுத்துக்கட்டும். எனக்கு துர்காவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்னோட துர்காவை கண்டாவே பிடிக்காது. இதுல துர்காக்கு இப்படி கண்ணு தெரியாம இருந்தா இதையே ஒரு பெரிய காரணமா வச்சு என் சித்தப்பாவையும் துர்காவையும் பிரிச்சிருவாங்கம்மா. இந்த சாபத்துல இருந்து வெளியே வரத்துக்கு நீங்க தாமா மனசு வைக்கணும். தயவு செஞ்சு ஒரு நல்ல வழிய எங்களுக்கு காட்டுங்க வேதவல்லி அம்மா. உன் படைப்போட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீயே இப்படி சராசரி மனுஷங்க மாதிரி பேசுறியே. விருப்பு, வெறுப்பு, ஆசை இந்த மூணுக்கும் அப்பாற்பட்ட இடத்துலதான் நீ இருக்கணும். பல உயிர்களை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. ஆனா நீ என்னன்னா அதை எதையுமே முழுசா உணராம இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதியில எழுதி இருக்கிறப்போ அதை யாரால மாத்த முடியும் கௌரி? வேற என்னமா பண்றது? என் பிறப்போட ரகசியம் வேற என்னவா இருந்தாலும் என்னோட சித்தி துர்காக்கு முன்னாடி எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே பெருசா தெரியல, முக்கியமாவும் தோணலமா. நான் எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த தெய்வீக சக்தியை வச்சு என் துர்காவையே என்னால காப்பாத்த முடியலங்கிறப்போ எனக்கு எதுக்குமா அந்த சக்தி? பேசாம நானும் ஒரு சராசரி குழந்தையாவே இருந்துட்டு போறேன். கழுகு மலைக்கு போனது முழுக்க முழுக்க ஏன் சுயநலத்துக்காக நடந்த போராட்டம். இந்த போராட்டத்துல முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டது என்னோட துர்கா. அதுக்கு துர்காக்கு கிடைச்ச பரிசு வாசுகி அம்மனோட சாபம். தர்மத்தின்படி இந்த போராட்டம் என்னோட போராட்டம். அதனால அந்த தண்டனையும் இந்த சாபமும் அது எனக்கு தாமா கிடைச்சிருக்கணும். ஆனா இப்போ அது என் துர்காக்கு கிடைச்சிருச்சு. நீங்க தாமா ஏதாவது இது சரி பண்றதுக்கு வேற ஒரு நல்ல வழியை காட்டணும். கௌரி, மறுபடியும் நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். சோதனையை தேடி நீ போகாம இருந்தாலும் அந்த சோதனை உன்னை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். உனக்கு நடக்க வேண்டியது எல்லாமே சரியா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ கௌரி. வாசுகி அம்மனோட சாபத்துக்கு ஒருத்தர் ஆளாயிட்டாங்கன்னா அதுல இருந்து யாராலையும் மீண்டு வரவே முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. துர்காவுக்கு கண்ணு போனது போனதுதான், திரும்ப கிடைக்காது. இனிமே வாழ்க்கை முழுக்க உன்னோட துர்கா இப்படிதான் இருக்கணும்.
நீ இத எல்லார்கிட்டயும் சொல்லி அழுதாலும் புரண்டாலும் நடந்ததை யாராலையும் மாத்த முடியாது. அவளுக்கு அந்த கண் பார்வை இனிமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இனிமே வாழ்க்கை முழுக்க உன்னோட துர்கா இப்படித்தான் இருக்கணும். அம்மா, தயவு செஞ்சு நீங்க உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை மட்டும்தான் முழுசா நம்பி இருக்கேன். துர்கா காலம் முழுக்க இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதும்மா. ஏதாவது பரிகாரம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. அது எப்படிப்பட்ட கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் நான் அந்த பரிகாரத்தை நான் என் துர்காவுக்காக செஞ்சு முடிக்கிறேன். இதுக்கு பரிகாரம்னு ஒண்ணு இருந்திருந்தா உன்னை நான் இவ்ளோ தூரம் துடிக்க விட்டுருப்பேனா? நீ என்ன பார்க்க வந்த உடனே முதல்ல நான் அதைத்தானே சொல்லி இருந்திருப்பேன். அம்மா, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா உதவி செய்ய முடியும். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கம்மா. எனக்கு எல்லாத்துலயும் வழி காட்டுறது நீங்க தானம்மா. இங்க பாரு கௌரி, வாசுகி அம்மனோட சாபத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா இல்ல பூஜை ஏதாவது இருக்கான்னு இப்ப என்னால முழுசா சொல்ல முடியாது. நடந்ததும் நடந்துகிட்டு இருக்கிறதும் என்னோட சக்திக்கு அப்பாற்பட்டது. வாசுகி அம்மனோட சாபத்துக்கு பரிகாரமே கிடையாது. இனிமே துர்கா இந்த வீட்ல தான் இருப்பா. இது என்னோட ஆர்டர். இனிமே இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. துர்கா, என்னாச்சு துர்கா? ஏன் அழுதுட்டு இருக்க? சினியா, இங்க இருக்கிற யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சினியா. நீங்க எப்ப வந்தீங்க? இங்க பாரு, நீ எதையோ நினைச்சு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறப்பவே நான் உள்ள வந்துட்டேன். நான் எதை நினைச்சும் அழல சின்னையா. துர்கா, உனக்கு தான் பொய் சொல்லவும் வராது, நடிக்கவும் வராது. அப்புறம் ஏன் என்கிட்ட சமாளிக்கிற? நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனா உங்ககிட்ட ஷேர் பண்றேன்ல, அதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லு. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாவது என்கிட்ட ஷேர் பண்ணலாம் இல்லையா? அப்போ உனக்கு இன்னும் என் மேல கோபம் போல. சரி பரவாயில்ல, விடு துர்கா. உனக்கா எப்ப என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்ப நீ என்கிட்ட சொன்னா போதும். ஓகே, இனிமே நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். ஐயோ சின்னையா, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க சொன்ன மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டு அழுதது உண்மைதான். ஆனா அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் சின்னையா. அப்போ ஒருத்தங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரணும்னா அப்ப அந்த சம்பவம் அவங்க வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒண்ணா இருக்கணும். கரெக்டா? ஆமா சின்னையா, உண்மையிலேயே அது என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, என்னோட வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். என்ன நீ என்கிட்ட ஷேர் பண்ணா நானும் உன் கூட சேர்ந்து சந்தோஷப்படுவேன் இல்லையா? நீங்க என்ன கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் இனிமே துர்கா இந்த வீட்ல தான் இருப்பா, அவளுக்கு உதவியா கௌரியும் இங்கதான் இருப்பான்னு சொன்னீங்கல்ல, அத நினைச்சு பார்த்தேன் சின்னையா. என்ன அறியாமலே கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. இந்த சாதாரண விஷயத்தை நினைச்சா நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? சின்னையா, உங்களுக்கு வேணும்னா இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை விட வசந்தது எதுவும் இல்லைன்னு தோணுது சின்னையா. வெயில்ல நிக்கிறவங்களுக்கு தான் நிழலோட அருமை என்னன்னு தெரியும். பசியோட இருக்கிறவங்களுக்கு தான் சாப்பாட்டோட பெருமை என்னன்னு புரியும்.
அதே மாதிரி தான் சின்னையா இதுவும். சின்ன வயசுல இருந்து எந்த சொந்தமும் இல்லாம வளர்ந்த எனக்கும் என் கௌரிக்கும் நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தை எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னு வாய் வார்த்தையா சொல்லி புரிய வைக்க முடியாது சின்னையா. காத்து கண்ணுக்கு தெரியாட்டியும் எப்படி அந்த உணர்வை நம்ம அனுபவிக்கிறோமோ அதே மாதிரிதான் சின்னையா இதுவும். துர்கா, நீ ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்னு தான் என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. துர்கா, நான் உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்ன சின்னையா? நான் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்டிங் போயிடும், அதனால நீயே கெஸ் பண்ணி பாப்போம். அம்மன் கோயில் பிரசாதம் இல்ல, இது வேற ஒண்ணு. நீ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கிஃப்ட் உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சின்னையா, உண்மையிலே என்னால கண்டுபிடிக்க முடியல. தயவு செஞ்சு உங்க வாயால நீங்களே சொல்லிருங்க. சரி, நீ உன்னோட 2 கையை நீட்டு. நல்லா நீட்டு. என்னென்ன டச் பண்ணி சொல்லு. சின்னையா கையில கொடுத்தது என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கே. சின்னையா, என்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன கொடுத்தீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. துர்கா, உனக்கு இப்ப பார்வை இல்லைல, அதான் நீ பார்த்து பார்த்து நடக்கணும்னு சொல்லிட்டு உனக்காக பார்த்து பார்த்து வாங்கின ஸ்டிக் இது. அவ்வளவுதான். துர்கா, இப்போ உன்னோட கையில இருக்கிற இந்த ஸ்டிக்கு இனிமே யாரோட தயவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இந்த வீட்ல நீ எங்க வேணாலும் தைரியமா போயிட்டு வரலாம். ஏய் துர்கா, துர்கா, முதல்ல இப்படி எல்லாத்துக்குமே நீ எமோஷனல் ஆகாத. இது உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, ஓகேயா? சின்னையா, நீங்க என் மேல காட்டுற இந்த அன்பு, அக்கறைய, எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை நான் எப்படி திரும்ப காட்ட போறேன்னு எனக்கு தெரியல சின்னையா. துர்கா, அப்படி பார்த்தா நீ எனக்கு பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நான் இப்ப பண்றது ஒண்ணுமே இல்ல. அப்புறம் துர்கா, நான் உனக்கு சிம்பிளா கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் சொல்லி தரேன். இனிமே நீயும் அதை ஃபாலோ பண்ணிக்குவா. அடியே வீணா, இங்க நடக்கிற கூத்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அடிவேறு அப்படி பத்திக்கிட்டு எரியுது. என் வயிற்றுச்செல்லாம் இவளை சும்மாவே விடாத. பொண்ணுங்களை பார்த்தாலே 10 அடி தூரம் தள்ளி போற நம்ம அசோக் இப்ப அவ எப்படி மாத்திட்டான்னு பாருங்க. இதை நினைச்சு பார்க்கும்போதே கன்றாவியா இருக்குடி. ஆரம்பத்துல இந்த துர்கா நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தா, இப்ப என்னடானா என் பையன் இந்த வேலைக்காரிக்கு வேலைக்காரனா ஆயிட்டான். ஐயோ கடவுளே, இதை நினைக்கிறப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குடி. அத்தை, உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹார்ட், அதனால தான் இந்த கன்றாவியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இப்படி தைரியமா பேசுறீங்க. ஒருவேளை உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி சீனை பார்க்கும்போதே என் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிருப்பேன். இப்ப என்ன, நான் நெஞ்சு வெடிச்சு சாகணும்னு நினைக்கிறியா? ஐயோ அத்தை, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீங்க ஏன் இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? நான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான அயன் லேடின்னு சொல்ல வரேன். வாக்கிங் ஸ்டிக் உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க கொடுத்தது எது சின்னையா எனக்கு பிடிக்காம போயிருக்கு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்னையா. அடச்சி, வாடி போலாம். இந்த கொன்றா வேலை பாத்துக்கிட்டு வா. அப்பாடா இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் துர்கா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போய் ஆகணும். அந்த கேஸை முடிச்சிட்டு நான் கோர்ட்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வந்துடுறேன். அது வரைக்கும் நீ மட்டும்தான் தனியா இருப்ப. அதனால ரொம்ப கவனமா பத்திரமா இருக்கணும், புரியுதா? நீங்க என்ன பத்தியே நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா போயிட்டு வாங்க சின்னையா. சரி துர்கா, நீ போய் படுத்துக்கோ. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் அப்புறமா வந்து படுத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். வரேன். அத்தை இருங்க வரேன். ஏய் என்ன? இருங்க வரேன் அத்தை. என்ன பண்ண போற? இருங்க வந்து சொல்றேன். என்னடா? வாங்க இங்கிருந்து போலாம். எங்க? வாங்க சொல்றேன். என்னன்னு சொல்லு வீணா. ஏ வீணா, என்னடி பண்ணிட்டு இருக்க? சொல்றேன் அத்தை. ஒரு சரியான சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலனா நம்மளை விட முட்டாள் வேற யாருமே இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம பண்ண போற காரியத்தால அந்த துர்கா ஏண்டா இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்தோன்னு நினைச்சு கதற போறா பாருங்க. என்ன பிளான் வச்சிருக்க வீணா? அத்தை, எல்லா பிளானையும் முன்கூட்டியே சொல்லிட்டா பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா எனக்கு அந்த துர்கா நல்லாவே இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். அத்தை, இந்த நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசமாக்குறது, புத்திசாலியா இருக்கிறவங்கள பைத்தியமாக்குறது, குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிறது, இங்க நடக்கிறத அங்க போட்டு கொடுக்கறது, அங்க நடக்கிறத இங்க போட்டு கொடுக்கறது, அப்புறம் இந்த சிண்டு முடிச்சு விடுறது, இது எல்லாமே எனக்கு கை வந்த கலாத்தை. முதல்ல இந்த துர்காவை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் எங்களோட அடுத்த பிளானே உன்னையும் காலி பண்றதாண்டி. அத்தை, என்னத்த நினைச்சீங்க? ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீணா. நீ பெரிய கெட்டிக்காரின்னு நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருந்த. என்ன ரெண்டு பேரும் வாய்க்கிழிய பேசுனீங்க? நான் வந்ததும் அப்படியே மௌன விரதம் இருக்கிற மாதிரி அமைதியாயிட்டீங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா, ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா அசோக் கிளம்பி கோர்ட்டுக்கு போயிட்டான். எப்படியும் அவன் வரதுக்கு சாயங்காலம் ஆயிடும். அதுக்குள்ள அந்த துர்காவை ஏதாவது பெருசா வச்சு செய்யணும்னு பேசிட்டு இருந்தோம். அப்பதான் வீணா ஏதோ மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னா. அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், நீ வந்துட்ட. அப்படியா வீணா? காவேரி சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த பிளானையாவது சொதப்பாம நீ ஒழுங்கா பண்ணி முடிச்சிருவியா? அத்தை, வேணும்னா பாருங்க, கண்டிப்பா இந்த தடவை எதுவும் சொதப்பாது. எல்லாமே பக்காவா நடந்து முடியும்.
சரி, முதல்ல உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு. அது தேருமா தேராதான்னு நான் சொல்றேன். அசோக் கிளம்பி போன உடனே நான் அவளோட ரூமுக்கு போய் வாட்டர் பாட்டில்ல இருந்த தண்ணியை கொண்டு வந்து சிங்க்ல ஊத்திட்டு வெறும் எம்டி பாட்டில கொண்டு போய் எடுத்த இடத்துலயே மறுபடியும் வச்சுட்டேன். இப்ப துர்கா சாப்பாடு எடுத்து சாப்பிடும்போது அவளுக்கு விக்கல் எடுக்கும். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவே இல்லையா? இப்ப நீ சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு? சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணமே நின்னு போயிடுங்கிற கதை மாதிரி இருக்கு. ஆமா, வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை கீழே ஊத்திட்டாளா? அவளுக்கு சாப்பிடுறப்ப விக்கல் எடுக்குமா? இதெல்லாம் ஒரு பிளான் ஆடி. ஏ வீணா, நீ பஞ்ச் டயலாக் பேசினத பார்த்து நானே கொஞ்ச நேரம் பயந்து போய் நீ ஏதோ பெருசா பிளான் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருந்தா இவ்ளோ கேவலமான பிளான் பண்ணிருக்க. அத்தை, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் இன்னும் என்னோட பிளான முழுசா சொல்லியே முடிக்கல. சரி, முதல்ல முழுசா என்னன்னு சொல்ல சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது வீணா. உண்மையிலேயே உன்னோட பிளான் வேற லெவல்ல இருக்கு. துர்காவுக்கு நடக்க போற இந்த சம்பவத்தை நான் பார்த்து ரசிக்கணும். எனக்கு அப்பவே தெரியும் வீணா, நீ எதுவா இருந்தாலும் சூப்பரா பண்ணுவேன்னு. நான் நினைச்சதை விட நீ வேற மாதிரி யோசிச்சிருக்க. சின்னையா காலையில கிளம்பி போகும்போது சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே போனாரு. ஆனா அதுக்குள்ள எப்படி தண்ணி காலியாச்சு? அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அவ எப்படி ஐயோ அம்மான்னு கத்தி கதற போறான்னு. அத்தை, போலாம் வாங்க. வா.
நான் ஏதாவது சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதுல்ல. இப்ப நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாத்தியா? ஏதோ கண்ணாடி துண்டுல கால் வச்சு நடந்தா அவ கால் கிழிஞ்சு ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். அடுத்த 1 மாசத்துக்கு அவளால எந்திரிச்சு நடக்கவே முடியாது, கிழிக்கவே முடியாதுன்னு என்னென்னவோ டைலாக் விட்ட. இப்ப அதுல ஒண்ணு கூட நடக்கல. அக்கா, கடைசியா நீ சொன்ன மாதிரியே இவ இந்த பிளானையும் சொதப்பிட்டா. ஏதோ சிலுசில்லா உடைச்சு போட்ட பீங்கான கொட்டி வச்சிருப்பான்னு பார்த்தா ஏதோ சுக்குநூறா கிழிச்சு போட்ட பேப்பர் தாங்க கிடக்குது. உண்மையிலேயே இவளை நம்புறது மொன் குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறதுக்கு சமம். அத்தை, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல நான் உடைஞ்சு போன கண்ணாடியை தான் போட்டு வச்சேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா என் கூட வாங்க. ஐயோ ஐயோ வீணா, ஐயோ ஐயோ ரத்தம் ரத்தம் வருது. காவேரி, சீக்கிரம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காது. அது எதையும் நான் நடக்கவும் விட மாட்டேன். சித்தப்பாவே துர்கா இங்கதான் இருக்கணும், அவளுக்கு உதவியா கௌரியும் இங்கதான் இருக்கணும்னு அன்னைக்கே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருல்ல. இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். என்னடி உன் பிரச்சனை? போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சா நீ என்னடானா மறுபடியும் எங்க முன்னாடி வந்து நின்னு இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க? இங்க பாருடி, நல்லா கேட்டுக்க. நான் உன்கிட்ட சவாலாவே சொல்றேன். உன்னையும் உன் சித்தி துர்காவையும் ரத்த களரியோட இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல, என் பேர் வீணா இல்லடி. இங்க பாருங்க, இந்த வீட்ல துர்காக்கு எதிரா நீங்க 3 பேரும் பண்ற எந்த வேலையும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பண்றது மொத்தமும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் நினைச்சா கூட அசோக் சித்தப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லி உங்க 3 பேரோட முகத்திரைய ஆதாரத்தோட என்னால கிழிக்க முடியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா இது என்னோட துர்கா வாழ வந்த வீடு. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வந்து வாழ வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ வந்து அந்த குடும்பத்தை வாழ வச்சான்னு தான் இருக்கணுமே தவிர அந்த குடும்பத்தை சீரழிச்சிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்புறம் வீணா, என்ன சொன்ன நீ? ஏன் கண்ணு முன்னாடியே நீ என்னோட துர்காவை ரத்த கலரியோட இந்த வீட்டை விட்டு துரத்திடுவியா? ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? கண்டிப்பா துரத்தி காட்டுறேன்டி. சரி, சவால்.
இவ்ளோ தூரம் வந்துட்டதுக்கு அப்புறம் நானும் திரும்ப பேசலன்னா தப்பாயிடும்ல. இங்க பாரு வீணா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னால மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற யாராலையும் என் துர்கா நிழல கூட தொட முடியாது. என் துர்காவை நீ கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சனா இனிமே அது முடியாது. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னை தாண்டி தான் உன்னால என் துர்கா கிட்டயே போக முடியும். அதனால முடிஞ்சா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. துர்காவோட இந்த நிலைமைக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன். எப்படியாவது துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வையை திரும்ப கொண்டு வந்துடணும். துர்கா, சின்னையா, உட்காரு, பரவாயில்ல. துர்கா, என்ன மன்னிச்சிடு துர்கா. உனக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட உயிரை காப்பாத்துன உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துர்கா. ஏன் சின்னையா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு இப்படி ஆனதுக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் எங்க கூட அந்த கழுகு மலைக்கு வந்ததால மட்டும்தான் நான் உயிரோடவே இருக்கேன். நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா உங்க வார்த்தையை மீறி கௌரிக்காக தான் நான் அங்க போனேன். இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க சின்னையா? துர்கா, நீ 1000 தான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. சின்னையா, நம்ம வாழ்க்கையில எப்போ எந்த விஷயம் எப்படி நடக்குங்கிறத நாம முடிவு பண்ண முடியாது. நமக்கு மேல ஒரு தெய்வ சக்தி இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே காரணம். வார்த்தைக்கு வார்த்தை நீ கடவுளை பத்தி பேசுறியே, ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்ப எந்த கடவுளும் வந்து உன்னை காப்பாத்தவே இல்லையே. யாரு சொன்னது சின்னையா? என்னை காப்பாத்த வந்த கடவுளே நீங்க தான். நீங்க இருக்க போய் தானே என்ன அங்க இருந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. இல்லனா அந்த காட்டிலே என்னோட கதை முடிஞ்சிருக்கும் சின்னையா. இப்ப கூட என் மனசு கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் துர்கா. சின்னையா, கண்டதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது சின்னையா. தூங்கி எழுந்திருச்சா எல்லாம் சரியாயிடும். துர்கா, நீ இப்ப என்ன பண்ற? ஏன் சின்னையா, என்னாச்சு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்ன பண்ற? கீழே பெட்ஷீட் விரிச்சு தூங்க போறேன் சின்னையா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே நீ எப்பவுமே பெட்ல தான் படுத்து தூங்கணும். தரையில நான் படுத்துக்கிறேன். சின்னையா, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட மட்டும் நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லு துர்கா. சின்னையா, நீங்க எப்பவும் போல நீங்களா இருங்க சின்னையா. அதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நீங்க பெட்ல படுத்து தூங்குங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல துர்கா, உனக்கு பார்வை வேற சரியில்லை. சோ அதனால நீ பெட்ல படுக்கிறது தான் கரெக்ட். சின்னையா, எனக்கு பார்வை சரியில்லாம இருக்கலாம், ஆனா என்னோட மனசு எப்பவும் போல சரியாதான் இருக்கு. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, அப்படிதானே துர்கா? ஐயோ சின்னையா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எப்பவுமே நான் தரையில படுத்தே பழகிட்டேன். இப்ப எனக்கு தரையில படுக்கிறது புதுசு கிடையாது. ஆனா நீங்க எப்பவும் மெத்தையில படுத்து பழகிட்டீங்க. அதனால நீங்க தரையில படுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க மெத்தையிலே படுத்துக்கோங்க சின்னையா. துர்கா, அது ஒண்ணு எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ உண்மையிலேயே என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேனா நீ முதல்ல பெட்ல போய் படு. ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? முதல்ல பெட்ல போய் படு.
உயிரென நான் இருப்பேன் அன்பே உண்மே உன் இதழினில் நான் சிரிப்பேன் இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன் கனவே கனவாய் உன் விழிகளை துர்கா, நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். இனிமே எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு. நீ எதுவும் பண்ணக்கூடாது. உன் பக்கத்துல இருந்தே நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன இந்த ஒத்த வார்த்தைக்காக இனிமே என் ஆயுசு முழுக்க கண்ணு தெரியாம இப்படியே இருந்துடலான்னு தோணுது சின்னையா. என்னமோ தெரியல, இப்ப நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு கண்ணு தெரியலங்கிற குறையே தெரியல. துர்கா, நான் வெளியில போயிட்டு வந்த அவசரத்துல கேட்க மறந்துட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சின்னையா. பொய் சொல்லாத. உண்மையிலே சாப்பிட்டேன் சின்னையா. இங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, நீ சாப்பிட்டேன்னு. அது வந்து சின்னையா, உங்க மேல சத்தியம் மட்டும் வேண்டாம். அப்போ நீ சாப்பிடல. இப்படி வெறும் வயித்துல இருந்தா எப்படி நிம்மதியான தூக்கம் வரும்? இங்க பாரு துர்கா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ சாப்பாடு தான் பெரிய மருந்து. அதனால யாரு என்ன சொன்னாலும் அது எதையுமே காதுல வாங்கிக்காம நல்லா நேரத்துக்கு சாப்பிடணும். நாம சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம மனசும் நல்லா இருக்கும். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சின்னையா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன காட்டுல அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொலை பண்ண பார்த்தப்போ நீ பதறி அடிச்சுட்டு வந்து என்ன காப்பாத்துனேல. அப்ப நான் உன்கிட்ட என்னால உனக்கு எதுக்கு வீண் சிரமம், நீ அங்கிருந்து போயிடுன்னு எவ்வளவு வாட்டி சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? இது என்னோட கடமைன்னு சொன்னேல்ல. அதே மாதிரிதான் இது என்னோட கடமை. சோ நான் போய் கடமையை ஒழுங்கா செய்யறேன். ஓகே, வெயிட் பண்ணு, இப்ப வரேன். அது எதுவோ 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 என்னுள் பேச, உயிருக்குள் ஒரு ஓசை. அது எதுவோ 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 என்னுள் பேச, உயிருக்குள் ஒரு ஓசை. அது எதுவோ 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 வந்து பேச, உயிருக்குள் ஒரு ஓசை. அது எதுவோ 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 வந்து பேச. கண்கள் ரெண்டும் தேட, நெஞ்சம் என்று வாட, துக்கத்தை மறைக்கும் ஒரு மனது. உள்ளுக்குள்ளே ஆசை என்னவென்று சொல்ல புரியாமல் தவிக்கின்ற ஒரு வயது. கண்கள் ரெண்டும் தேட, நெஞ்சம் என்று வாட, துக்கத்தை மறைக்கும் ஒரு மனது. உள்ளுக்குள்ளே ஆசை என்னவென்று சொல்ல புரியாமல் தவிக்கின்ற ஒரு வயது. இது ஏனோ வாழ்வே ஒரு மாயம் தானோ. இது ஏனோ. துர்கா, டைனிங் டேபிள போய் பார்த்தேன், சாப்பிட எதுவுமே இல்லை. அப்புறம் நான் கிச்சனுக்கு போய் அங்க கொஞ்சம் மாவு இருந்துச்சா, அந்த மாவு எடுத்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன். தோசை அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா உனக்காக தான் தோசை சுட்டிருக்கேன். தந்தை இருந்தும் அனாதையானே நம்மா, உடலை விட்டு உயிர் பிரியும் வேதனை எனக்கு நம்மா. நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா. நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா. தாயிருந்தும் தந்தை இருந்தும்
பிரியும் வேதனை எனக்கேனம்மா. சின்னையா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு மனசு இருக்கா? அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? சின்னையா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. இங்க பாரு துர்கா, நான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னனா? உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். நீ கௌரியோட ஊருக்கு தாராளமா போலாம். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது எல்லாமே சரியாயி பழைய துர்காவா தான் கிளம்பி போகணும். அது வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. துர்கா, நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. என் உயிரையே நீ காப்பாத்திருக்க. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்தா சாப்பிடு. ஆ ஆ என்ன அத்தை டென்ஷனா வரீங்க? ஓ, உங்க புள்ள பொண்டாட்டிக்கு பணிவிட பண்ணத பார்த்த டென்ஷனா? இன்னும் என் கண்ணால என்னென்ன கன்றாவையெல்லாம் பார்க்கணுமோ என்னமோ. அத்தை, நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? அந்த குட்டி பிசாசு கௌரி எப்பெல்லாம் இந்த வீட்ல இருக்கோ, எப்பெல்லாம் அந்த துர்கா பக்கத்துல இருக்காளோ, அந்த நேரத்துல அந்த துர்காவை நம்ம எதுவுமே பண்ண முடியல. நீ இப்ப பேசுறது அந்த கௌரி காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அதை வச்சு நம்ம மேல ஏதாவது பில்லி சுனியம் ஏவி விட்டுருவா. அத்தை, கவலையே படாதீங்க, அந்த கௌரி வீட்ல இல்ல. அப்பாடா, பெத்த தாய்க்கு ஒரு ஒத்தாசை பண்ணாம அந்த வேலைக்காரி கண்ணுக்கு டிராப்ஸ் ஊத்த போறான். இதுக்கப்புறமா அந்த கௌரி இங்க இருந்தா என்ன, இல்லனா என்ன? அத்தை, நீங்க இப்ப சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். முதல்ல அது என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை, அசோக் துர்கா கண்ணுக்கு மருந்து போட அவன் போய் மருந்து வாங்கிட்டு வந்தான். ஏவினா, நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதையே மறுபடியும் ஞாபகப்படுத்துற. நீ அதை சொல்றப்ப இங்க பாரு, என் உடம்புல பிபி அதிகமாயிடுச்சு. அத்தை, நான் சொல்றத முழுசா கேளுங்க. சரி சரி, சீக்கிரம் சொல்லு. அத்தை, அந்த துர்கா கண்ணுல ஊத்த போற டிராப்ஸ்ல நான் கெமிக்கல் கலந்து வச்சிட்டேன். அவ எக்கெட கெட்டு தொலைறான்னு விட வேண்டியதானே? நீ போய் எதுக்கு அதுல கெமிக்கல்லாம் கலந்து வைக்கிற? ஐயோ, இந்த மட சாம்பிராணிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அத்தை, குறுக்க பேசாம நான் சொல்றத கவனமா கேளுங்க. அத்தை, அந்த டிராப்ஸ்ல நான் ஒரு கெமிக்கல் கலந்து வச்சிட்டேன். அத அசோக் துர்கா கண்ணுல ஊத்துன உடனே அவ கண்ணு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த எரிச்சல்ல அவ துடிச்சு போயிடுவா. இப்போ டெம்பரவரியா போயிருக்கிற அவ கண்ணு இந்த கெமிக்கல் பட்டு எரியறதுனால நிரந்தரமா போனாலும் போயிடும். அத்தை, உங்க சந்தோஷம் இன்னும் நிறைய இருக்கணும்னா அவ கண்ணெரிச்சல பாக்கணும்ல. கண்டிப்பா அப்ப சந்தோஷம்ல. வாங்க போலாம். வா வா வா. கிடைச்சிருச்சு. அப்படியே சாஞ்சுக்கோ. ஓகே, கண்ணை ஓபன் பண்ண. ஐயோ, கண்ணை ஓபன் பண்ண. ஒன்றும் இல்லை.
சினியா என்ன என்னாச்சு துர்கா? ஏய், ஒண்ணும் இல்ல, சினியா. ஒண்ணும் இல்ல. துர்கா துர்கா என்னாச்சு? சினியா ஏய், துர்கா என்னாச்சு? சரி சரி வா 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 உட்கார் 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 உட்கார். ஒண்ணு இல்ல இது எரியுது எரியுது சினியா. கண்ணை காட்டு. ஒண்ணு இல்ல. ஒரு நிமிஷம் இரு துர்கா. பயப்படாத, ஒண்ணு இல்ல. இங்க பாரு, ஒண்ணு இல்ல. சரியாயிடுச்சா? ஏய் துர்கா, ஒண்ணு இல்ல. துர்கா இங்க பாரு. ஏய் எரியுது சினியா. உட்கார். ஒரு நிமிஷம் இரு. வீணா, நீ சொன்ன மாதிரியே அந்த கௌரி குட்டிச்சாத்தான் வீட்ல இல்லனா நாம நினைச்ச எல்லா காரியமும் நடக்குது. அட ஆமா அத்தை, அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றப்ப அதை நீங்க யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அந்த குட்டிச்சாத்தான வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலே அடுத்தடுத்து நாம நினைக்கிற எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும் அத்தை. கண்ணத்தோர சினியா ஒண்ணு இல்ல. எரியுது. இங்க பாரு துர்கா, சரியாயிடும். ஒண்ணு இல்ல, அப்படியே படு. சரி வா போலாம். சீக்கிரம் வாங்க. ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஏன் துர்காவுக்கு மட்டும் தப்பா நடக்குது? எப்படியாவது துர்காவுக்கு பழையபடி கண் பார்வை திரும்ப கொண்டு வந்துடணும்.